வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான எல்லா நோய்களுக்கும் மருந்தா இருக்கக்கூடிய ஒரு சின்ன விதையை பற்றி தான் பேச போகிறோம். அதுதாங்க கருஞ்சீரகம். இதை சொல்லுவாங்க மரணத்தை தவிர்த்து எல்லா நோய்க்கும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது இந்த கருஞ்சீரகம். அப்படி இருக்கிற இந்த கருஞ்சீரகத்தோடைய மருத்துவ குணங்கள் என்னென்ன, இது எப்படியெல்லாம் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாது, எவ்வளவு அளவு எடுத்துக்கிறணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு கருஞ்சீரகம்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். கருஞ்சீரகம்ங்கிறது நிஜல்லா சடைவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்திலிருந்து வரக்கூடிய விதைகள் தான் இது. இதனுடைய நிறம் கருப்பாகத்தான் இருக்கும். இது சிறிய அளவில் இருக்கும். ஆனால் இதனுடைய சக்திகள் பெரிய மருந்து கூட வியக்க வைக்கிற அளவுக்கு இதனுடைய சக்திகள் இருக்கும். பெரிய மருந்து கூட அவ்வளவு இது எஃபெக்டாக இருக்காது. ஆனால் இந்த கருஞ்சீரகத்தை நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுக்கு பல விதமான எஃபெக்டிவான ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடியது இந்த கருஞ்சீரகம். இது இந்தியா, மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்கா போன்ற இடங்களில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது மருந்தா பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஆயுர்வேதம், யுனானி, சித்த மருத்துவம், இஸ்லாமிய திப்பி எல்லா மருத்துவ பிரிவுலையுமே இதை முக்கியமாக ஒரு மருந்தா குறிப்பிட்டுட்டு வர்றாங்க. கருஞ்சீரகத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த சின்ன விதையில் தாங்க நிறைய சக்திகள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய முக்கிய கூறுகள் என்னென்னா தைமோகுவானைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் இதில் இருக்குது. இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்களும் இந்த கருஞ்சீரகத்தில் இருக்குது. இது இரும்பு சத்து அதிகமாக கொண்டது. கால்சியம், மக்னீஷ் அண்ட் சிங்க் எல்லாமே இந்த கருஞ்சீரகத்தில் இருக்குது. அதே மாதிரி விட்டமின்ஸ் B1, விட்டமின்ஸ் B2, விட்டமின்ஸ் B3 இதெல்லாம் இருக்குது. புரோட்டீன்ஸும் இருக்குது. ஃபைபர் அதாவது நார்ச்சத்தும் இதில் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம உடலில் நோய் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த விதைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறணும். உணவில் வாரத்தில் ஒரு நாள் நம்ம சேர்த்துக்கிறணும். அதாவது கருஞ்சீரகத்தை நம்ம எடுத்துக்கிறது இவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அதாவது முக்கியமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கொழுப்புகள், கட்டிகள்லாம் கரைக்கிற தன்மை இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குது. ஏன்னா இதில் ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இது நல்ல கொழுப்பு அமிலங்கள். இது கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது. கருஞ்சீரகத்தின் முக்கியமான 10 ஆரோக்கிய நன்மைகளை பார்க்கலாம். அதில் முதலாவது இம்யூனிட்டி பவரை அதிகரிக்க செய்யும். அதாவது கருஞ்சீரகம் நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும். அதாவது இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணுது. மழை காலங்களில் நம்மளுக்கு சில வைரஸ்னாலையும் பாக்டீரியானாலையும் நம்மளுக்கு சில தொற்றுகள் ஏற்படும். இதனால் நம்மளுக்கு என்ன ஆகும், சளி, காய்ச்சல், இருமல் இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இந்த கருஞ்சீரகம் நம்ம எடுத்துக்கிற பொழுது இது எதுவுமே வராமல் தடுத்து நம்மளை பாதுகாக்கும். ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது கருஞ்சீரகம். ஸோ நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகத்தை நம்ம வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டம் பலப்படுத்தப்படும். அடுத்து ரெண்டாவது என்னென்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கருஞ்சீரகம் உதவி பண்ணுது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரும்பாலான பேருக்கு சர்க்கரை நோய் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய தைமோகுவானைன் சொல்லக்கூடிய அந்த காம்பவுண்ட் என்ன பண்ணுதுன்னா ரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. நம்ம காலையில் வெறும் வயிற்றில் கருஞ்சீரக நீர் குடித்தோம்னா நம்மளுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி மேம்படுத்தப்படும். ஸோ நம்மளுக்கு இன்சுலின் கரெக்டாக பாடியில் பேலன்ஸாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ சர்க்கரை நோய்க்கு இது ஒரு இயற்கையான ஒரு மருந்து சொல்லலாம். அடுத்து மூன்றாவது நன்மை என்னென்னா உயர் ரத்த அழுத்தம் அதாவது பிபியை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இந்த கருஞ்சீரகம் எண்ணெய் ரத்த குழாய்களுக்கு உள்ள சுலபமாக போய் திறக்குமா. இதனால் ஹைப்பர் டென்ஷன் குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கருஞ்சீரகத்தை நம்ம எடுத்துகிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் டக்குன்னு ஏதாவது சொன்னால் கோபம் வந்துடும். கோபம் அதிகமாகும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக பிபி அதிகமாகிடுது. ரத்த அழுத்தம் டக்குன்னு அதிகரிக்க செய்யும். ஸோ அந்த ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணுறக்கூடிய வேலையை இந்த கருஞ்சீரகம் செய்யுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாரத்தில் ஒரு நாள் கருஞ்சீரகம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.
அடுத்து கொழுப்பை குறைக்கிற வேலையை இந்த கருஞ்சீரகம் பண்ணுது. இது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தீய கொழுப்பு, அதாவது கெட்ட கொழுப்பெல்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே கரைச்சி வெளியே தள்ளுற வேலையை இந்த கருஞ்சீரகம் செய்யுது. அதுவும் முக்கியமாக பெண்களுக்கெல்லாம் அடிவயிறு தொப்பை இருக்கும். அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடி வயிற்றில் தொப்பைகள் ஏற்படும். ஸோ அந்த தொப்பையை என்ன செஞ்சாலுமே குறையவே செய்யாது. அந்த தொப்பை எல்லாம் அந்த தொப்பையில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் கரைக்கிற தன்மை இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குது. ஸோ ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, யாருக்கெல்லாம் கெட்ட கொழுப்பு உடலில் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்குதோ அது எல்லாமே நம்மளுக்கு கரைஞ்சு போகணும்னா நம்ம கருஞ்சீரகம் எடுத்து சாப்பிடலாம். இது கண்டிப்பாக 100% இது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. இன்னும் நானே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல வெயிட் லாஸ்க்கு கருஞ்சீரகத்தை நம்ம சாப்பிடலாம். அதிக அளவில் எடுக்கக்கூடாது, அளவோடு எடுத்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் உங்களுக்கு ஒரு சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். தினமும் அரை தேக்கரண்டி கருஞ்சீரக பொடியை தண்ணியில் கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடலில் போய் சென்று உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அங்கங்கே இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சிடும். அதாவது உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டும் தொடர்ந்து ஒரு 3 நாள் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிறேங்க. அதாவது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு கருஞ்சீரகத்தை பவுட்ரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அது ஒரு உருண்டையாக உருட்டி மாத்திரை மாதிரி போட்டு முழுங்கிருங்க. 3 டேஸ் மட்டும் போதும், அதிகமாக எடுக்காதீங்க. இல்லை நார்மலாக எனக்கு நார்மலாக நான் 1 வீக் ஒன்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னாலும் தாராளமாக சாப்பிட்டுக்கிறலாம். எனக்கு ரொம்ப ரிசல்ட் வேகமாக வரணும்னா தொடர்ந்து ஒரு 3 நாள் சாப்பிடுங்க, அப்புறம் கேப் விட்டுருங்க. ஏன்னா கண்டினியூவாக ரொம்ப நாள் எடுக்கக்கூடாது. ஸோ 3 நாள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேப் விட்டுருங்க. இந்த மாதிரி சாப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து 5வது நன்மை என்னென்னா, ஆஸ்துமா மற்றும் சுவாச பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இந்த கருஞ்சீரகம் உதவி பண்ணுது. கருஞ்சீரக எண்ணெய் சுவாச குழாய்களை திறக்கிறதுக்கும் மூச்சு திணறலை குறைக்கிறதுக்கும் இது பெரிதும் உதவியாக இருக்குது. மூச்சு திணறல் நிறைய பேர், அதாவது குழந்தைகளுக்கு முதற்கொண்டு இப்போ வருது. இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு சீசனல் காய்ச்சல் மாதிரி இப்போ மூச்சு திணறல் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கிறவங்க கருஞ்சீரகத்தை அப்பப்போ உணவில் சேர்த்துக்கிறேங்க. 6வது நன்மை என்னென்னா, தலைவலி மற்றும் மைக்ரான், அதாவது ஒற்றை தலைவலி சொல்லுவோம்ல, அதுதான் மைக்ரான் சொல்லுவோம். இதெல்லாம் பயங்கரமாக வரும். சில பேருக்குலாம் தாங்கவே முடியாது, அந்த அளவுக்கு தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும். இதனால் என்ன பண்ணணும், சிறிதளவு கருஞ்சீரக எண்ணெய் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு நெற்றி மற்றும் நாசியில் நம்ம தடவிட்டு இருந்தோம்னா அந்த தலைவலி அப்படியே குறைஞ்சிருமா. அவ்வளவு நன்மைகளை கொண்டது இந்த கருஞ்சீரகம். அது பொறுக்கவே முடியாது, என்ன செஞ்சாலுமே சில பேருக்கு தலைவலி நிற்காது. அதாவது இந்த ஒற்றை தலைவலி, 2 சைடு தலைவலி வலிச்சா கூட நம்ம தாங்கிக்க முடியும். இந்த ஒற்றை தலைவலியை தாங்கவே முடியாது. அந்த ஒற்றை தலைவலிக்கு தீர்வு தரக்கூடியது இந்த கருஞ்சீரக எண்ணெய். 7வது நன்மை என்னென்னா, முடி மற்றும் நம்மளுடைய தோலை பராமரிக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் உதவி பண்ணுது. கருஞ்சீரக எண்ணெய் நம்மளுடைய முடி உதிர்வை நிறுத்தி புதிய முடி வளர்கிறதுக்கு ஊக்குவிக்குமா. அதாவது நிறைய நம்ம தலையில் குட்டி குட்டியான முடிகள் வளர்கிறதுக்கான வளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியது இந்த கருஞ்சீரகம். தோலை நம்மளை ட்ரை ஆகாமல், நம்மளுடைய தோல் எப்பவுமே நல்லா பளபளன்னு, நம்ம ஸ்கின்னை பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தெரிகிற மாதிரி ஆக்கக்கூடிய தன்மை இந்த கருஞ்சீரகத்திற்கு. நிறைய பேருக்கு முகங்களில் பருக்கள் இருக்கும், அந்த பருக்கள்லாம் தடுக்கிற தன்மையும் இதுக்கு இருக்குது. அப்புறம் முகங்களில் வரக்கூடிய இந்த புண்ணுகள், தழும்பெல்லாம் இருந்துச்சுன்னா அதை குறைக்கிற தன்மையும் இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குது. நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் அந்த இடம் தழும்பாக இருந்து அப்படியே நிற்கும், அசிங்கமாக தெரியும், அந்த பிளாக் கலரில் டாட்ஸாக இருக்கும். இந்த கருஞ்சீரகத்தோடைய எண்ணெயை நம்ம அப்படியே மேலாப்பில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா சில நாட்கள்லேயே அந்த தழும்புகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். 8வது நன்மை என்னென்னா, மன அழுத்தம் மற்றும் தூக்க பிரச்சனைக்கு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த கருஞ்சீரகம். இதில் இருக்கக்கூடிய இயற்கை பொருட்கள் என்ன பண்ணுதுன்னா, நரம்புகளை அமைதிப்படுத்தி நல்ல தூக்கத்தை கொண்டு வர செய்யுமாம். அதாவது நம்ம பார்த்துருப்போம், 60 வயசை தாண்டின பெரியவங்க நம்ம வீட்டில் இருந்தால் நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் புரண்டு படுக்கிறேன், எந்திரிக்கிறேன், நைட்டு திடீர்னு மறுபடியும் படுக்கிறேன், தூக்கமே வரல. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கருஞ்சீரகத்தை ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க, அவங்களுக்கு தூக்கங்கிறது நல்லா வரும். அதே மாதிரி வயசான காலத்தில் அவங்களுடைய மனசு அமைதியாக இருக்காது, அவங்களுக்கு மன அழுத்தம், பல கவலைகள் உள்ளே இருக்கும். ஸோ மன அழுத்தமும் இருக்கும். ஸோ இது ரெகுலராக நம்ம வாரத்துக்கு ஒரு முறை நம்ம எடுத்துகிட்டு வரும் பொழுது அவங்களுடைய மன அழுத்தம் குறைஞ்சி நல்ல தூக்கமும் அவங்களுக்கு வரும். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த கருஞ்சீரகம்.
அடுத்து என்ன நன்மைனா, மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை சரி பண்ணுற தன்மை இதுக்கு இருக்குது. வயிற்றில் நம்மளுடைய சாப்பிட்ட உணவுகள் எல்லாத்தையுமே உடைச்சி வேகமாக செரிமானத்தை நடைபெற வைக்கிற வேலையை இந்த கருஞ்சீரகம் செய்து வயிற்றில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளையும் சரி செய்யும். வயிற்றில் புண்ணு இருந்தாலும் சரி, மற்ற இந்த கருஞ்சீரக தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா வயிற்றில் உள்ள வாயுவினால் ஏற்படக்கூடிய வாயுக்கள், புண்ணு, சளி இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குது. மலச்சிக்கல் ப்ராப்ளமும் ஃபுல்லாக சரியாயிரும். அடுத்து 10வது நன்மை என்னென்னா, புற்றுநோயை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது இந்த கருஞ்சீரகம். பல ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, இதில் இருக்கக்கூடிய தைமோகுயினைன் வந்து புற்றுநோய் செல்களை தடுக்குது அப்படின்னு பல ரிசர்ச் பண்ணதில் நிரூபணமும் ஆயிருக்கு. ஸோ நம்ம வாரத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த கருஞ்சீரகத்தை பொடியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கேன்சர்னு சொல்லக்கூடிய அந்த புற்றுநோய் நோயே வராது. ஏன்னா அந்த புற்றுநோய் செல்களை தடுக்கிற வல்லமை கொண்டது இந்த கருஞ்சீரகம். இதை எப்படி சாப்பிடலாம்ங்கிறத பார்க்கலாம். கருஞ்சீரக தண்ணி நம்ம ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகத்தை எடுத்து 1 கப்பு தண்ணீரில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். அடுத்து வந்து கருஞ்சீரக பொடி செஞ்சு அது கூட தேன் கலந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு சளி, இருமல் சரியாகும். அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் எண்ணெய் 1 டீஸ்பூன் எண்ணெயை தினமும் நம்ம குடிக்கலாம். முடியிலையும் நம்ம தடவிக்கலாம். முடியில் தடம்போது முடி உதிர்தலும் தடுக்கப்படும், புதிதான முடியும் நம்மளுக்கு வரும். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னுலையும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸ்கின்னு நல்லா பளபளப்பு ஆகும். அடுத்து இந்த கருஞ்சீரகம் நல்லது தான். ஆனால் வந்து சில பேர் வந்து இந்த கருஞ்சீரகத்தை சாப்பிடக்கூடாது. யாரெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள் மிகவும் கம்மியான அளவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் மருத்துவர்கள் ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். சர்க்கரை மருந்துகள் அல்லது பிபி மாத்திரை மருந்து எடுக்கிறவங்க அளவை குறைச்சி எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அங்கே ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மருந்து மாத்திரை சாப்பிட்றோம். ஸோ நம்ம அந்த மருந்து மாத்திரை சாப்பிடாம இருந்துட்டு இதை எடுத்துக்கிட்டால் நல்லது. ஸோ அதையும் இதையும் ரெண்டையும் சேர்த்து எடுக்காதீங்க. அப்படி எடுக்கும்போது அளவு ரொம்ப குறைச்சி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன முக்கியமான டிப்ஸ் நான் சொல்கிறேன். சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அதாவது மழை காலங்கள் வரும் பொழுது சளி, இருமல் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம கருஞ்சீரகம் பொடி வீட்டில் வாங்கி இல்லை கருஞ்சீரகத்தை வாங்கி வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து பொடி செஞ்சுட்டு கொஞ்சோண்டு தேன் சேர்த்துட்டு தினமும் 2 முறை கொடுங்க. சளி கண்டிப்பாக குறையும். சளியும் குறையும், இருமலும் அப்படியே காணாமல் போயிடும். அடுத்து நிறையா குழந்தைகளுக்கு, அதாவது டீனேஜில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸுக்கு வந்து என்னென்னா முகங்களில் வந்து பிம்பிள்ஸ், அதாவது பருக்கள், முகப்பருக்கள் வந்து நிறைய வந்து அசிங்கமாக தெரியும். அவங்க என்ன பண்ணுங்க, கருஞ்சீரக எண்ணெயை எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் சாறை ஆட் பண்ணி முகத்தில் வந்து தடவிட்டே வாருங்க. அந்த பிம்பிள்ஸ் வந்து அப்படியே போயிடும். அதாவது முகப்பருக்கள் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு போயிடும். அந்த அளவுக்கு நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த கருஞ்சீரகம். 3வது முடி உதிர்வை குணமாக்கும். கருஞ்சீரக எண்ணெய் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் ரெண்டையுமே சூடாக்கி நம்ம வந்து ஒரு பாட்டிலில் வச்சுட்டு இதை வந்து அப்ளை பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடி உதிர்தல் பிரச்சனை சரியாகிடும். இந்த கருஞ்சீரகம் பார்ப்பதற்கு ரொம்ப சிறிய விதைதான். ஆனால் இதனுடைய சக்திகள் வந்து மிகப்பெரிய அளவு. நம்மளுடைய அன்றாட